ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? வணக்கம். இன்று சட்டப்பேரவையிலே வக்ஃபு வாரிய சட்டம், வக்ஃபு சட்டத்தினுடைய சட்ட திருத்தங்களுக்காக மத்திய அரசு கொண்டு வர உத்தேசித்திருக்கின்ற மசோதாவை பற்றி ஒரு தனி தீர்மானத்தை மாநிலத்தினுடைய முதலமைச்சர் கொண்டு வந்தார். வக்ஃபு சட்டத்திலே ஏன் திருத்தங்கள் செய்யப்பட வேண்டும் என்பதை குறித்து வக்ஃபு சட்ட திருத்த மசோதா தெளிவாக அதனுடைய நோக்கங்களை எல்லாம் கூறியிருக்கிறது. நாடாளுமன்றத்தில் இந்த மசோதா விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு அதற்கு பின்பாக நாடாளுமன்ற கூட்டுக்குழு அமைக்கப்பட்டது. இந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஜெகதாம்பிகா பால் அவர்கள் தலைமையிலே அமைக்கப்பட்டு பல்வேறு கட்சியினுடைய உறுப்பினர்களும் அந்த குழுவில் நியமிக்கப்பட்டு அவர்கள் நாடு முழுவதும் இருக்கின்ற அரசியல் கட்சிகள், மத அமைப்புகள், குறிப்பாக சிறுபான்மை இஸ்லாமிய அமைப்புகளிடமெல்லாம் கருத்துக்களை கேட்டு அதற்கு பின்பாக மத்திய அமைச்சரவைக்கு தங்களுடைய கருத்துருவினை கொடுத்திருக்கிறார்கள். மத்திய அமைச்சரவை அதில் சில திருத்தங்களை ஒப்புக்கொண்டு அல்லது ஒரு சிலதை மறுதலித்து இன்று அது ஒரு நிறைவான பகுதிக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் இங்கு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில அரசு சட்டப்பேரவையிலே ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து வக்ஃபு சட்டத்தினுடைய திருத்த மசோதாவை திரும்ப பெற வேண்டும், அதை நாங்கள் எதிர்க்கிறோம் என்ற தீர்மானத்தை கொண்டு வந்தார்கள். இந்த வக்ஃபு திருத்த மசோதாவில் இருக்கின்ற பல்வேறு கூறுகளை பற்றியெல்லாம் மாநிலத்தினுடைய மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்களும் ஒரு சில அமைச்சர்களும் ஒரு சில அரசியல் கட்சி தலைவர்களும் தங்களுக்கு தாங்கள் அதை எப்படி உணர்கிறார்களோ அதை பற்றி எல்லாம் கூறினார்கள். ஆனால் வக்ஃபு சட்டத்தினுடைய திருத்தம் என்பது நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள் தங்களுடைய வக்ஃபு சொத்துக்கள் முறையற்ற வகையில் நிர்வாகம் செய்யப்படுவதற்கும் ஒரு சில சுயநல சக்திகளிடம் சிக்கி உண்மையாக யார் அந்த பலனை பெற வேண்டுமோ அவர்களுக்கு கிடைக்காமல் இருப்பதற்காகவும் நிறைய தவறுகள் நடப்பதில் நிர்வாகத்தில் இருந்த அந்த கோரிக்கைகளின் அடிப்படையில் இவற்றையெல்லாம் சீரமைக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தின் காரணமாக, அது மட்டுமல்லாமல் சமூக நீதி பேசுகின்ற திமுக அரசு ஒன்றை வசதியாக மறந்திருக்கிறார்கள். புதிதாக கொண்டு வரக்கூடிய மத்திய அரசாங்கத்தினுடைய சட்ட திருத்தத்தின்படி வக்ஃபு சொத்துக்களை நிர்வாகம் செய்வதில் இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கின்ற பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த இஸ்லாமிய பெருமக்களுக்கும் அங்கு இடஒதுக்கீடு உண்டு. அதே போல நிர்வாகம் செய்வதில் பெண்களும் வர வேண்டும் என்று பெண்களுக்கும் கட்டாயமான இடஒதுக்கீடு கொண்டு வருகிறது பாஜக அரசு. இவற்றையெல்லாம் எதிர்த்து பழைய முறையிலேயே அது இருக்க வேண்டும் என்பதற்காகவும் திராவிட முன்னேற்ற கழக அரசு ஒவ்வொரு நாளும் புதிதாக கணக்குகளை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேசுவதை தவிர்த்துவிட்டு மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதில் கவனத்தை விட்டுவிட்டு ஒவ்வொரு நாளும் இந்த புதிதான கணக்குகளை போட்டு மத்திய அரசுக்கு எதிராக ஏதாவது ஒரு வகையில் ஒரு தீர்மானத்தையோ அல்லது ஏதாவது ஒரு பிரகடனத்தையோ கொண்டு வந்து மக்களை திசை திருப்ப முயற்சி செய்கிறார்கள். இந்த தீர்மானம் அது இன்னும் ஒரு சாட்சியாக நாங்கள் பார்க்கிறோம். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களுக்கும் கிறிஸ்தவ மக்களுக்கும் இந்து மக்களுக்கும் அரசியலமைப்பு சட்டம் சமமான உரிமைகளை வழங்கி இருக்கிறது. ஒரு மதத்தினுடைய பின்பற்றுவதை, ஒரு மதத்தை அவர்கள் அந்த வழிபாடு செய்வதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. சட்டம் அதை முழுமையாக அனுமதிக்கிறது, மத்திய அரசு அதை முழுமையாக பாதுகாக்கிறது. ஆனால் இந்து மக்களுக்காக அவர்கள் நிர்வாகம் செய்கின்ற கோயில்களுக்கெல்லாம் தனியாக ஒரு அமைச்சரை நியமித்து விட்டு மத சுதந்திரம் பற்றி எங்களுக்கு பாடம் எடுத்துக் கொண்டிருக்கிறார் மாநிலத்தினுடைய முதலமைச்சர். அவர் இன்று தீர்மானத்திற்கு முன்பாக பேசிய ஒவ்வொரு விஷயங்களையும் கூர்ந்து கவனித்தால் தெரியும். இந்தியாவில் இருக்கின்ற அத்தனை வக்ஃபு சொத்துக்களும்
நேர்மையான வழியிலே, வெளிப்படையான முறையிலே, சரியான முறையில் நிர்வாகம் செய்வதற்காக நாடாளுமன்ற கூட்டுக்குழு நாடு முழுவதும் மக்கள் கருத்துக்களை கேட்டு அந்த திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறது. இவர்களுடைய வழக்கமான திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வழக்கமான சிறுபான்மை பெரும்பான்மை என்று பிரித்து பார்த்து அரசியல் செய்கின்ற அந்த அரசியலுக்காக இன்று ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து இன்னும் ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதை பாரதிய ஜனதா கட்சி இந்த தீர்மானத்தை எதிர்க்கிறோம் என சொல்லிவிட்டு நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறோம். நானும் சட்டப்பேரவை உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு எம்.ஆர். காந்தி அவர்களும். அன்புக்குரிய மீடியா நண்பர்கள், உங்க எல்லாத்துக்கும் நான் கேட்கிறேன், சட்டப்பேரவையில பிஜேபிக்கு எவ்வளவு நேரம் கொடுக்கறாங்க? இன்றைக்கு எங்களை விமர்சனம் செய்து ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவரும் 5 நிமிஷம் பேசினாங்க. நான் 2 நிமிஷம் பேசணும்னு உடனே பெல்லுக்கிட்டு போறார். அதற்கு பின்பாக முதலமைச்சர் சிபாரிசு பண்றதுக்கு நான் அப்பவே நன்றி சொல்லி இந்த அளவுக்கு ஒரு பெருந்தன்மையோட முதலமைச்சர் அனுமதிக்கிறார். ஆனா திருப்பி நான் இன்னொரு கோரிக்கை என்ன வச்சேன், சட்ட திருத்தம் கொண்டு வருவதில் ஒவ்வொரு நீங்கள் குறிப்பிடுகின்ற விஷயத்திற்கும் தனியாக விவாதம் நடத்துங்கள். நீங்க வந்து சமூக நீதிக்கு எதிராக வஞ்சகம் பண்ணது, இஸ்லாமிய சமூகத்திற்கு எதிராக வஞ்சகம் பண்ணதுன்னா ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் பதிலளிக்க தயாராக இருக்கிறோம். ஆனால் இது தீர்மானம், நீங்க தனியா விவாதம் நடத்துங்க, ஒவ்வொன்றுக்கும் நான் தனியாக பதில் அளிக்கிறேன். ஆனால் இந்த தீர்மானம் ஏன் இந்த சட்டப்பேரவையில் நிறைவேற்றுவதற்கு 2 விஷயம் சொன்னேன். ஒன்று, நாடாளுமன்ற கூட்டுக்குழு அத்தனை அரசியல் கட்சிகளுக்கும் வாய்ப்பு கொடுத்தது. உங்கள் அரசியல் கட்சி பிரதிநிதிகளும் நாடாளுமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் கூட்டுக்குழுவிடம் தங்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். இரண்டாவது, இந்த மாநில சட்டப்பேரவை தேர்ந்தெடுக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசுக்கு ஒரு அதிகார வரம்பு இருக்கிறது. சட்டம் இயற்றுவதற்கு மாநில அரசுக்கு சட்டப்பேரவை வாயிலாக எப்படி அதிகாரம் இருக்கிறதோ அதுபோல மத்தியிலே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாரதிய ஜனதா கட்சி அரசுக்கு சட்டம் கொண்டு வருவதற்கு அதிகாரம் இருக்கிறது. இங்கு மாநில சட்டப்பேரவையில் ஒரு சட்டத்தை கொண்டு வருகின்ற பொழுது தமிழகத்தில் இருக்கின்ற ஏதாவது ஒரு மாநகராட்சியோ ஒரு பஞ்சாயத்தோ தீர்மானம் போட்டால் எப்படி இருக்குமோ அது மாதிரி சூழல் ஏற்பட்டு விடக் கூடாது. ஏனென்று கேட்டால் நம்முடைய தமிழகத்தினுடைய சட்டப்பேரவைக்கு ஒரு நீண்ட பாரம்பரியமும் பெருமையும் இருக்கிறது. அதை இவர்களுடைய அரசியலுக்காக அந்த தங்களுடைய செயலின் காரணமாக அந்த மாண்பை குறைத்துவிடக் கூடாது என்கின்ற என்னுடைய கருத்தையும் இன்று நான் வலியுறுத்தியிருக்கிறேன். சட்டத்திருத்தம் செய்தால் மாவட்ட ஆட்சியருக்கு தான் அதில் பவர் இருக்கும், அதே நேரத்தில் வகுப்பு வாரியத்துடைய தலைவருக்கு பவர் இருக்காதுன்றது ஒன்றும். இரண்டாவதாக அங்கே இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர் இல்லாமல் வேறு இருவரை அந்த இடத்துல நியமிப்பதற்கு தான் பாஜக முயற்சி செய்து இந்த திருத்தம் செய்கிறாங்க. கிட்டத்தட்ட 100கணக்கான முறை திருத்தம் செய்து இந்த சட்டத்தையே மாற்றக்கூடிய முயற்சி தான் செய்கிறாங்கன்னு உள்ள அந்த திருத்தத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதனாலதான் சொல்றேன் கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்ட திருத்தத்தினுடைய ஒவ்வொரு கூறுகளை பற்றியும் தனியாக விவாதம் நடத்த வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா கட்சி தயாராக இருக்கிறது. ஆனால் இன்று அவர்கள் கொண்டு வந்தது அந்த திருத்தத்தை வாபஸ் பெற வேண்டும் என்கின்ற தீர்மானம். ஆனாலும் கூட நீங்கள் கேட்கின்ற கேள்விக்கு நான் பதில் அளிக்கிறேன். மாவட்ட ஆட்சியர் தான் ரெவென்யூ பொறுத்த வரைக்கும் ஒரு மாவட்டத்தினுடைய தலைமை அதிகாரி. ஒரு சொத்து எங்க இருக்குது, எந்த சர்வே நம்பர்ல இருக்குது, அந்த சொத்து ஆக்கிரமிப்புல இருக்குதா இல்லையா, யாருடைய நிர்வாகத்துல இருக்குது அப்படிங்கறத மாவட்ட கலெக்டர் விட வெளிப்படைத்தன்மையோட அறிவிக்கிற வேற ஏதாவது அரசு இருக்கா? திரும்பவும் கேட்கிறான். இன்னொன்னு கூட நான் சொல்றேன், கோவை தெற்கு தொகுதியில அடுக்குமாடி குடியிருப்பு கட்டி அதுல இருந்தவங்க எல்லாம் தகர கொட்டையில 4 வருஷமா தங்க வச்சு குடியிருப்பு கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வீடுகள் அலாட் பண்ணாம இருக்காங்க. சிஎம்சி காலனி கோவை தெற்கு தொகுதியில முந்தா நாள் வந்து அவங்களுக்கு வீடு அலாட் பண்ணல அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் போய் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க. என்ன காரணம்? ஆளும் கட்சியினுடைய ஒரு நிர்வாகி அங்கிருந்து யாருக்கு வீடு கொடுக்கணும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவரு டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய சட்ட திருத்தம் மாவட்டத்தினுடைய ஆட்சியருக்கு முழு அதிகாரத்தை வழங்குகிறது. கட்சிக்காரங்களுக்கு கொடுக்கலீங்க, கவர்மெண்ட்டுக்கு தான் கொடுக்குது மத்திய அரசு சட்ட திருத்தம். அதனால் இன்னொன்று, நீங்கள் வந்து ஒரு நிர்வாக அமைப்பிலே முஸ்லீம் இல்லாத 2 நபர்கள் கூட வருகின்ற பொழுது அவர்கள் வந்து பர்சன்ஸ் ஆஃப் ப்ராமினன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறார்கள். உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பர்சன்ஸ் ஆஃப் ப்ராமினன்ஸ்னா தங்கள் சமுதாயத்தில் தங்களுக்கென்று ஒரு தனி அடையாளத்தோடு இருப்பவர்கள். சாதாரணமான நபர்களை நியமிக்க முடியாது. ஏன்? அதற்காக நிர்வாகம் வெளிப்படைத்தன்மையோட நடக்கணும், வக்ஃபு சொத்துக்கள் காப்பாற்றப்பட வேண்டும். உண்மையாகவே வக்ஃபு சொத்துக்கள் எதற்காக உருவாக்கப்பட்டதோ அந்த தன்மை மாறாமல் மக்களுக்கு போய் சேரணுங்கிறதால தான் சட்ட திருத்தம். நீங்க பேசும்போது மாநிலத்தினுடைய சட்டத்துறை அமைச்சர் அவர் கூறியிருக்கிற விஷயத்துக்கு
பொருளாதார ரீதியாக இஸ்லாமியர்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கிறது என சச்சார் கமிட்டி காங்கிரஸ் காலத்தில் ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. சுதந்திரம் அடைந்து தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்த போது கூட இஸ்லாமிய மக்கள் பெருமளவு முன்னேறவில்லை என்று சச்சார் கமிட்டி அறிக்கையை கொடுத்தது காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி அரசு. ஆனால் கடந்த 10 வருடங்களாக வறுமையிலிருந்து மீண்டு வந்திருக்கக்கூடியவர்களுடைய பட்டியல், அவர்களுடைய சதவீதத்தை குறிப்பிட்டிருக்கிறது மத்திய அரசு. இதில் அதிகமான சதவிகிதம் சிறுபான்மை மக்களாக இருக்கிறார்கள். முத்ரா கடன் சிறுபான்மை பெரும்பான்மைன்னு பிரிச்சு பார்க்கல, கழிப்பிடம் கட்டுறதுல சிறுபான்மை பெரும்பான்மை பிரிச்சு பார்க்கல, லோன் கொடுக்கறதுல சிறுபான்மை பெரும்பான்மை பிரிச்சு பார்க்கல, வங்கி கடன் துவக்கறதுல பெரும்பான்மை பிரிச்சு பார்க்கல மத்திய அரசு. அதனால் திமுக அரசு சொல்கின்ற என்ன விமர்சனம், சிறுபான்மை மக்களுக்கு ஏதோ தாங்கள் மட்டுமே பாதுகாவலர் என்பதை போல ஒரு உருவகத்தை உருவாக்க நினைத்து வாக்கு வங்கி அரசியலுக்காக செய்கின்ற முயற்சி என்றே பாரதிய ஜனதா கட்சி கருதுகிறது. நீங்க சட்டப்பேரவையில் பேசும்பொழுது அனைவரும் தீர்மானத்தை குறித்து பேசுறப்ப நேரலை வந்தது, நீங்க பேசுறப்ப மட்டும் கட்டாயிருச்சு. முதலமைச்சர் பேசும்போது வருது, அமைச்சர் பேசும்போது வருது. அது என்ன சபாநாயகர் கோரிக்கை வைப்பீங்க? அப்ப நான் என்ன கேட்கிறேன், மாநிலத்தினுடைய மரியாதைக்குரிய முதலமைச்சர் சகோதரி எவ்வளவு நேரம் வேணாலும் பேசுறோம், ஆனா நாங்க எல்லாம் கட் பண்ணிடுவோம்னு சொன்னா இதுதான் கருத்து சுதந்திரமா? இதுதான் பெருந்தன்மையா? இதுதான் திராவிட மாடலா? பேசுறத அவங்க கொடுக்கறது கூட, உங்களுக்கு நேரலை கொடுக்கறது கூட மனம் இல்லைன்னு சொன்னா அப்போ நீங்க மத சுதந்திரத்தை பத்தி பிஜேபிக்கு பாடம் எடுக்கிறீங்க. ரொம்ப நன்றிங்க. உங்களுக்கு 4 கேள்வி. இல்ல லாஸ்ட் கேள்வி. இஸ்லாமியர்களுக்கான இருக்கக்கூடிய அந்த வகுப்பு வாரியத்துல திருத்தம் கொண்டு வந்ததுக்கு பிறகு இந்துக்கள் 2 பேர் முக்கியமான நபர்கள் உள்ளே வருவதற்கான அதுல இருக்கக்கூடிய அந்த சாத்தியக்கூறு மாதிரி இந்து கோயில்களை அங்கீகரிக்கக்கூடிய அந்த இருக்கக்கூடிய அந்த பட்டியல்களை இஸ்லாமியர்கள் 2 பேரை கொண்டு வர நீங்க ஏற்கனவே ஹிந்து அறநிலையத்துறை என்பது முழுமையாக அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் தான் இன்னைக்கு கோயில்களை கொண்டு வந்திருக்காங்க. அப்படி பார்த்தா நீங்க சொல்ற ஆர்குமெண்டே தப்பு இல்லையா? ஒருத்தரோட மத சுதந்திரத்துல இப்ப இன்னைக்கும் அரசு தலையிட்டு தானே இருக்கு. அதுக்கு முதல்ல அவங்க பதில் சொல்லட்டும்.